யூடியூப் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, எங்கே போகிறதுன்னு தெரில. ரொம்ப நாளாக டிப்ரெஷனில் இருந்து ரொம்ப மைண்டு ஒர்க் ஆகாமல் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சரி, எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டேன். போகலான்னு பார்த்தா லாக்டவுன் ஒரு பக்கம், எங்கேயுமே போக முடியாமல் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கே போனாலும். சரி, அதான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே இங்கே சுற்றிட்டு இருந்தேன். சரி, சடனாக ஜமுனா மத்தூர் இல்லை அமிர்தி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அப்படியே மெல்ல சுற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம போன இடத்துக்கே போகாமல் புதுசாக வேறு எங்கேயாவது போகக்கூடாதுன்ட்டு. சரி, இங்கே ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ஒரு ரூட் ஒன்று கண்டுபிடிச்சேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதோட வில்லேஜ் பேர் எனக்கு தெரில, நான் வேணால் கீழே போடுறேன். ஸோ அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் விரல் கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது இந்த இடம் தான். ஸோ இப்போ டீப்பாக போயிட்டு நரம்புலாம் கட் ஆகிடுச்சு. ஸோ அது சர்ஜரி பண்ணி ஒரு 1 மந்த் அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் நார்மலாக அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் எல்லாமே என்ன சொல்கிறது, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இஷ்யூனால சரியாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன தான் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன். சரி, அதான் வாங்க பார்க்கலாம். ஸோ நான் தேடி வந்த பிளேஸ் இதுதான் லாஸ்ட்டு வில்லேஜுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த வில்லேஜும் இல்லை, இதுக்கப்புறம் பைக்கும் போகாது. இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 20 to 30 வீடுங்க தான் இருக்கும். இவங்க எல்லாமே அந்த காலத்துலேருந்தே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க மட்டும்தான் இங்கே எல்லாமே இருக்காங்க. யாருமே இது புதுசாக இங்கே குடியேறது கிடையாது. பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1st standard to 5th standard வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குது. பட் ஆனால் ஹாஸ்பிட்டல் வசதி அந்த மாதிரி எதுவும் எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எதாவது எமர்ஜென்சினால் இந்த மாதிரி சப்போஸ் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னாக்கா அவங்களே ஹோம் ரெமெடிஸ் தான் பண்ணுறாங்க. யாருமே ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போகிறது இல்லையா. மற்றபடி டெலிவரி அந்த மாதிரினா மட்டும்தான் இவங்க இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிறாங்க. அப்படி இல்லைனா ஜவாதில்ஸ், பாகாயம், சிஎம்சி அந்த மாதிரின்னு போகிறாங்க. இதுலேயும் ஒரு சிலர் நல்லா படிச்சுட்டு வெளியூரில் போயிட்டு செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இங்கேயே இங்கே இருக்கிற தென்னை மரம், அப்புறம் மாங்காய் தோப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பலா மரம், இந்த மாதிரி ஒரு சில விவசாயத்தை செஞ்சு அதில் வரக்கூடிய காசை வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் இங்கே கிடையாது. ரொம்பவே நார்மலான ஒரு நேச்சரோடு இணைந்த ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா மேல்முருகமந்தையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கிறதுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஒரு சில இடத்துல மட்டும்தான் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்திருப்பேன்.
இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வருமானு தெரியல. பட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டிப்ரெஷன்ற ஸ்டேஜ் வரும். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த டிஃபிகல்ட்டிஸ் கூட நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. லைஃப் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. இந்த லாக்டவுன் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் இது சீக்கிரமாக இந்த லாக்டவுன் முடிஞ்சிரும், நம்ம நார்மல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற ஒரு ஹோப்போடு இருப்போம். ஓகே, எல்லாம் சரியாயிடும். எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிட்டே வருது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.